இன்னைக்கு அவருக்கு இத்தனை கோடி மக்கள் வந்து ஆதரவு இருக்கு அப்படின்னா ஐ திங்க் அவர் உழைச்ச உழைப்பு தான். அது வந்து பணம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு பேசுங்க, கேமரா இருக்கு, மைக் இருக்கு. ஃப்ரம் தமிழ் சினிமா இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஒருத்தர்னா சாதனை படிச்சிருக்காருன்றது பெருமையா சொல்லணும். பிகாஸ் வெளிநாடுகள்ல இருந்து இதுவும் வேர்ல்டு வார் நடக்குது, அதை தாண்டி பணம் செலவு பண்ணி வந்து விஜய்க்கு ஓட் போடுறதுக்காக வந்திருக்காங்க பர்சனலி. அது எத்தனை எலெக்ஷன்ல நடந்துச்சு. அவர் ஃபேன்ஸை மட்டும்தான் மதிக்கிறாரு. ஆக்சுவலி அவர் வந்து யாரு கூடயுமே வந்து இதுவே வச்சுக்கல, அலையன்ஸே வச்சுக்கலையே. ஹி சேயிங் மை அலையன்ஸ் இஸ் மக்கள், தமிழ்நாடு மக்கள், தமிழ் பீப்புள் ஆர் மை அலையன்ஸ். அவர் நாளைக்கு ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல இது வந்து யாருக்குமே தெரியாது. பட் ஹி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேண்டிடேட் அண்ட் பொலிட்டிக்கலி வந்து ஐ திங்க் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஃப்ரம் தமிழ் சினிமா இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஒருத்தர்னா சாதனை படிச்சிருக்காருன்றது பெருமையா சொல்லணும். பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் டுடே பாலிடிக்ஸ் என்னால் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஃபர்கெட் இப்போ இருக்கிற பசங்க, சின்ன பசங்க எல்லாம் பாலிடிக்ஸ் பேசுது அப்படின்னு சொல்றதெல்லாம் நெக்ஸ்ட். எனக்குமே என் ஏஜ் குரூப்ல நானு விஜய் எல்லாம் மோரர்லெஸ் சேம் ஏஜ் குரூப் 40 to 50. ஸோ அந்த ஏஜ் குரூப்ல பார்க்கும்போது நானேமே இத்தனை வருஷம் பாலிடிக்ஸ் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நவ் ஐ சி பொலிட்டிக்கல் ரீல்ஸ், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ். என்னோட நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வெளிநாடுகள்லேருந்து கல்ஃப் கண்ட்ரி, இதுவும் வேர்ல்டு வார் நடக்குது, அதை தாண்டி பணம் செலவு பண்ணி வந்து விஜய்க்கு ஓட் போடுறதுக்காக வந்திருக்காங்க பர்சனலி. எனக்குமே பர்சனலா தெரிஞ்சவங்களுமே அவங்க அதை வந்து பெருமையா பண்றாங்க, விச் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப். இட் இஸ் தேர் ஒப்பீனியன் இல்லையா, அவங்க சாய்ஸ் இல்லை. ஆனா அது எத்தனை எலெக்ஷன்ல நடந்துச்சு. இது எஸ்பெஷலி இந்த பாஸ்ட் எலெக்ஷன் ஆஃப்டர் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் there was a big vacuum of fan worship. So I think still அம்மா இல்லையேங்கிற ஒரு குறை வந்து நிறைய இருக்கே தவிர இவங்க தான் அப்படின்றது கொஞ்சம் கம்மியான ஒரு டைம் தான். ஸோ அப்படி ஒரு இதில் வந்து விஜய் இஸ் காட் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் அண்ட் ஐ திங்க் ஹி இஸ் கிவிங் இட் ஆல் அவுட். நிறைய வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, பண்ணுறாரு. பர்சனலி எனக்கு அவரை ஒரு கேரக்டராக தெரிஞ்சனால ஐ பர்சனலி லைக் ஹிம் அ லாட். ஸோ பர்சனலி எனக்கு நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் விஜய் தி ஆக்டர். ஸோ விஜய் தி ஆக்டர் ஸ்கிரிப்ட் படி நடித்தார், அவர் ஆக்டிங் நமக்கு பிடிச்சது, அவர் டான்ஸ் நமக்கு பிடிச்சதுன்னு சொல்லக்கூடியவங்க வந்து அது வேற ஒரு வர்க்கம். அதுக்குமே நான் வந்து ஃபேன். பட் பர்சனலி எனக்கு வந்து விஜயை தெரியும், அவங்க ஃபேமிலியை தெரியும், ஆண்டியை தெரியும், சோபா ஆண்டி தெரியும், அங்கிள் தெரியும், அவங்க ஒய்ஃபுமே எனக்கு தெரியும். ஸோ எனக்கு எல்லாரையுமே தெரியும். அதையும் தாண்டி நான் விஜயை சப்போர்ட் பண்ணுறேன்னா விஜய் இஸ் நாட் அ பேட் பர்சன்.